வணக்கம். இன்னைக்கு நாம எல்லார் மத்தியிலும் காட்டு தீ மாதிரி பரவிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரேஷன் கடைகள்ல இனிமே பொருட்களுக்கு பதிலா நேரா பேங்க் அக்கவுண்ட்லயே பணம் போட போறாங்களா? இது நிஜமா இல்ல வெறும் வதந்தியா? வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைலா அலசுவோம். நம்ம எல்லார் மனசுலயும் இப்போ ஓடுற அந்த மிகப்பெரிய கேள்வி இதுதான். நிஜமாவே ரேஷன் கடையில நாம இதுவரைக்கும் வாங்கிட்டு இருந்த அரிசி, கோதுமை, சர்க்கரைக்கு பதிலா இனிமே பணமாவே கொடுக்க போறாங்களா? இதோட உண்மையான பின்னணி என்னன்னு இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இப்போ இருக்கிற ரேஷன் சிஸ்டத்துல என்னென்ன சிக்கல்கள் குறைகள் இருக்குன்னு முதல்ல பாத்திரலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முக்கியமா 5 வகையான ரேஷன் கார்டுகள் இருக்குங்க. முன்னுரிமை உள்ள PHH கார்டு, முன்னுரிமை இல்லாத NPHH கார்டு, ஏழைகளுக்கான AAY கார்டு, சர்க்கரை கார்டு, அப்புறம் எந்த பொருளும் வாங்காத கார்டுன்னு பல வகைகள் இருக்கு. ஆன்லைன்ல டிஜிட்டலா இதையெல்லாம் சூப்பரா மெயின்டைன் பண்ணாலும் லட்சக்கணக்கான வீடுகளுக்கு இந்த 5 விதமான கார்டுகளை எந்த தடையும் இல்லாம நிர்வகிக்கிறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயம்தாங்க. கவர்மெண்டோட உண்மையான நோக்கம் என்ன? வறுமையில இருக்கிற மக்களுக்கு உணவு போய் சேரணும், கரெக்டா? ஆனா நிஜத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடங்கள்ல ரேஷன் பொருட்களை சமைக்காம கள்ளச்சந்தையில வித்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம போலி கார்டுகளை வச்சு நிறைய மோசடிகளும் நடக்குது. திட்டம் ஒண்ணு, ஆனா நடக்கிறது வேற ஒண்ணு. இந்த பெரிய இடைவெளி தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிரந்தர தீர்வாதான் இ-ரூபி அப்படிங்கிற டிஜிட்டல் வவுச்சர் சிஸ்டத்தை கொண்டு வராங்க. இந்த கள்ளச்சந்த மோசடிகளை வேரோட அழிக்கிறதுக்காக மத்திய அரசாங்கம் கொண்டு வர்ற ஒரு மெகா பிளான் தான் இந்த இ-ரூபி டிஜிட்டல் வவுச்சர். ரிசர்வ் பேங்க் அங்கீகாரம் பெற்ற இந்த டெக்னாலஜி மூலமா ரேஷன் பொருட்களை மூட்டையா கையில கொடுக்காம அரசாங்கத்தோட உதவி நேரடியாகவும் ரொம்ப பாதுகாப்பாகவும் மக்கள் கிட்ட போய் சேரும்படி டிசைன் பண்ணிருக்காங்க. சரி, இந்த இ-ரூபி வவுச்சர் சிஸ்டம் பிராக்டிக்கலா உங்களுக்கு எப்படி வேலை செய்ய போகுதுன்னு பார்க்கலாம். உங்க ரேஷன் கார்டுல எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து மாசம் 1000 ரூபாயில இருந்து அதிகபட்சமா 2500 ரூபாய் வரைக்கும் டிஜிட்டல் வவுச்சரா உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிளா 2 ஸ்டெப்ல முடிஞ்சிடும். ஒவ்வொரு மாசமும் உங்க ரேஷன் கார்டுல இணைக்கப்பட்டிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு SMS வரும். அதுல ஒரு டிஜிட்டல் டோக்கன் இருக்கும். அடுத்ததா அந்த டோக்கனை எங்க செலவு பண்ணலாம் இல்ல எப்படி மாத்திக்கலான்னு நீங்களே சுதந்திரமா முடிவு பண்ணிக்கலாம். இதுல இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க வழக்கம் போல உங்க ஏரியா ரேஷன் கடையிலே இந்த டோக்கனை காட்டி அரிசி, பருப்பு வாங்கிக்கலாம். இல்லையா வெளியில இருக்கிற பிரைவேட் மளிகை கடையில கூட போய் வாங்கிக்கலாம். 3வது ஆப்ஷன், எனக்கு ரேஷன் பொருட்களே வேணான்னு நீங்க நினைச்சா அந்த வவுச்சர் அப்படியே பணமா மாத்தி உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதாவது பவர் மொத்தமும் இப்போ மக்கள் கையில. இது உண்மையிலே ஒரு பெரிய கேம் சேஞ்சர்னு தான் சொல்லணும். இனி வரப்போற காலங்கள்ல நம்ம ரேஷன் சிஸ்டத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கலாம். இந்த மாபெரும் அப்டேட் இந்த வருஷத்துக்குள்ளேயே இந்தியா முழுக்க படிப்படியா அமலுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த திட்டம் மட்டும் அமலுக்கு வந்துருச்சுன்னா கள்ளச்சந்தையில ரேஷன் பொருட்கள் விற்கப்படுறது மொத்தமா ஒழிஞ்சிடும்னு அரசாங்கம் உறுதியா நம்புறாங்க. பொருட்களை நேரடியா கொடுக்கறத நிறுத்துறது மூலமா நிஜமாவே உதவி தேவைப்படுற ஏழை குடும்பங்களுக்கு பணத்தோட முழு மதிப்பும் எந்த ஒரு தடங்களும் இல்லாம போய் சேரணும் சொல்லப்படுது. இப்போ கடைசியா உங்க சிந்தனைக்கு ஒரு முக்கியமான கேள்வியோட நான் இதை முடிக்க விரும்புறேன். இ-ரூபி மாதிரி ஒரு டிஜிட்டல் வவுச்சர் முறை நம்ம ஊருக்கு செட் ஆகுமா? இல்ல வழக்கம் போல ரேஷன் கடையில பொருட்களா கொடுக்கறதே பெட்டரா? இந்த டிஜிட்டல் மாற்றம் ரேஷன் சிஸ்டத்துல இருக்கிற குறைகளை மொத்தமா தீர்த்துடுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இந்த அலசல் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியாவை கொடுத்துருக்கோன்னு நம்புறேன். உங்களை அடுத்த ஒரு சுவாரஸ்யமான டாபிக்கோட சந்திக்கிறேன்.